Praise the Lord, hallelujah, glory to God. இந்த யூத் கேன் ப்ரோக்ராமில் உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். தேவனுடைய கிருபை பாருங்க, ஒவ்வொரு வாரமும் வாலிபர்களாகிய உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகள் தேவையோ அதை கர்த்தர் நேர்த்தியாய் கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அநேக சாட்சிகளை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களோடு கூட முகமுகமாய் பேசி கொண்டிருக்கிற கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஸோ இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை நம்ம பார்ப்போம். பாருங்க, ஏசாயா 35ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வேத வசனத்து மூலமா அடியேன் இடத்துல ஆண்டவர் பேசினார். மனம் பதறுகிறவர்களை பார்த்து, இந்த மனசு எப்ப பார்த்தாலும் ஒரு காரியத்தை யோசிக்கும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா பயப்படுகிறது, பதறுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் இதை குறித்து தான் ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். பாருங்க, மனசு பதற்றம் ஏன் வருதுன்னா எதிர்காலத்தை குறித்ததான எண்ணங்கள், வீட்டின் சூழ்நிலைகள், மற்றது அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுடைய எக்ஸாம்ஸை எப்படி முடிச்சுட்டு நம்ம வெளில வர போறோம், இல்ல அடுத்த ஜாபுக்கு நம்ம கரெக்டா போய் சேர்ந்துருவோமா, இல்ல நம்ம லைஃப் அடுத்தது கரெக்டா அமைஞ்சிருமா, சில விஷயங்கள் அடுத்த கட்டம் என்று நினைக்கும் பொழுது நாம எப்படி மாறுகிறோம்ன்றா ஒரு பயத்தின் மத்தியில கடந்து போகிறோம். பாருங்க, இந்த காரியங்கள் மாம்சரீகமா நீங்கள் யோசிக்கும் பொழுது, உங்கள் எண்ணங்கள் மாம்சத்தோடு இருக்கும்போது அந்த எண்ணமானது என்ன ஆயிடுதுன்னா பதட்டமான நிலையில உங்களை கொண்டு போய் சேர்க்கிறது. ஹல்லேலூயா. அன்பு வாலிபர்களே, இந்த நாட்கள்ல சொல்லுகிறேன் பாருங்க, உங்க மனசை கிளியரா வச்சுக்கோங்க, உங்க மனசை தெளிவா வச்சுக்கோங்க. என்னன்னா உன் சுய புத்தி மேல் சாராமல் என்று வேதம் வசனம் சொல்லுகிறது. ஏன் அப்படின்னா இந்த மனசுடைய குழப்பம் வரும்பொழுதெல்லாம் நீங்க சுயமா யோசிக்கிறீங்க, அதனாலதான் அந்த பதட்டமும் அந்த குழப்பமும் வருகிறது. நீங்க அதை ஆவியானவரோடு கூட, ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆவியானவர் என்னோடு இருக்கிறார், இயேசு என்னோடு இருக்கிறார், அவர் நடத்துவார் அப்படின்னு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா இந்த காரியங்களுக்கு கர்த்தர் விடுதலையாக்குவார். இந்த நாட்கள்ல அநேகர் பார்த்தீங்கன்னா மனம் நொந்த சூழ்நிலையில காணப்படுகிறார். வாலிப பிள்ளைங்க தான். ஸோ எதிர்காலம் நல்ல பிரைட்டா கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நான் எத்தனையோ முறை சொல்லி அனுப்பினாலும் அந்த வாலிபர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா சோர்ந்து போன நிலைமையில இருக்கு. இன்னைக்கு காட் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, மனமே ரிலாக்ஸா இருங்க. தேவனுக்கு தெரியாம உங்க லைஃப்ல ஒண்ணுமே நடக்காது. ஹல்லேலூயா. அவர் சகலமும் அறிந்திருக்கிறார். உன்னை குறித்து முன்குறித்தவர், முன்னும் பின்னும் சகலத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியாம உங்க லைஃப்ல எதுவுமே நடந்துராது. தேவன் என்ன திட்டம் பண்ணினாரோ அதுதான் நடக்க போகிறது. நீங்க ஃபீல் பண்றதுனால உங்க மனசு வந்து ஒரு பதட்டத்தோட இருக்கிறதுனால காரியம் நடந்துருமானா இல்ல. ஆண்டவர் என்ன நினைச்சாரோ அதுதான் நடக்கும். அப்போ நம்ம சுயமா எந்த காரியத்தையும் யோசிச்சு பிரச்சனைக்குள்ள மாட்டாதபடிக்கு தேவனை நோக்கி நாம் காத்திருப்போம். ஹல்லேலூயா. பாருங்களேன், மனம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்க மனசு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க அந்த நாள் முழுவதும் வேற மாதிரி நீங்க ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பாருங்க, வேதாகமத்தில் ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன் பாருங்க. தாவீது ஒரு முறை வந்து ரொம்ப சோர்ந்த ஒரு நிலையில மாறுகிறார். அவங்க வீட்டில் நடக்கிற ஒரு பெரிய துயர சம்பவம் நடக்கிறது. அது நிமித்தமாக அவர் நினைச்ச காரியம் இல்லாம வேற விதமாக அப்சலோம் அந்த இடத்துல வந்து மரணத்துக்கு நேராக போகும்போது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பிள்ளைக்காக தான் அவன் அழுதான் முன்னாடியே. ஆனா இப்ப அந்த பிள்ளை மரித்ததுக்கு அப்புறம் அவன் மனசு நொந்து போச்சு. அவன் வந்து ஒரு நொந்து வேதனையோடு கூட அந்த ராஜ்யத்தில் அவன் அழ ஆரம்பிச்சிடுறான். அப்ப அந்த ஊரெல்லாம் வந்து ராஜா இப்படி நொந்து போயிருக்காரு, அவர் மனம் நொந்து அழுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அமைதலோடு கூட அந்த ஊரே வந்து அமைதி ஆயிடுது. அன்னைக்கு ஜெயம் எடுக்க போனவங்க, யுத்தத்தில் போனவங்களாம் அமைதியோடு வராங்க, ஜெயத்தில் ஆர்ப்பரிக்கல. ஏன்னா ராஜா வந்து இந்த மாதிரி ரொம்ப சோகத்தில் இருக்காரு, ராஜா வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்காரு, ராஜா வந்து அழுதுகிட்டே இருக்கிறாரு, ராஜாவோட மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஊர் உலகமே அமைதியாயிடுச்சு. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தை ஏன் சொல்லுகிறார்னா, ஒரு துயர சம்பவமோ இல்லைன்னா தேவையில்லாத எண்ணங்களோ தேவையில்லாத யோசனைகளோ நீங்க குழம்பிட்டீங்க, உங்க மனசு நொந்துடுச்சுன்னா முதல்ல அது பாதிப்பு யாருக்குன்னா முதல்ல உங்களுக்கே அது பெரிய பாதிப்பு. நீங்களே எல்லா இடத்துலயும் அமைதி ஆயிடுவீங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க. ஒண்ணு. ரெண்டாவது என்ன பண்ணுவீங்கன்னா உங்க வீட்டாருக்கு மத்தியில யார்கிட்டையும் பேச மாட்டீங்க. வீட்டில் இருக்கிற தேவையில்லாத பிரச்சனையில இது ஒரு பிரச்சனையா மாறிடும். அடுத்து என்ன நடக்கும், உங்க நண்பர்களுக்கு மத்தியில நீங்க வந்து விலகி ஓட பார்ப்பீங்க, உங்க சொந்த பந்தங்களோட இணைய மாட்டீங்க. ஒரு மனசு சரியா இருந்தாதான் எல்லா இடத்துலயும் நம்ம சேர்ந்து இருக்க முடியும். அப்ப இந்த மனசு என்ன பண்ணுது, பதறுகிறது. அதுதான் ஆரம்பத்துல சொன்னது போல, மனசே நீ ரிலாக்ஸா இரு, மனசே நீ பதறாத. ஆண்டவர் அதான் சொல்றாரு, மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், அது மாத்திரம் இல்ல திடன் கொள்ளுங்கள். திடனா இருங்க, தைரியமா இருங்க, நான் இருக்கேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நீதி செய்கிற தேவாதி தேவன் உங்களோடு இருக்கிறார். இந்த வாலிப வயசுல ரிலாக்ஸா இருங்க, எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. பாருங்க, அன்னாளை குறித்து நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல்ல நம்ம 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அன்னாள் என்ற சகோதரியை
பார்க்குறோம். அவங்க மனம் நொந்து தேவ சமூகத்தில் அவளுடைய பாரத்தை சொல்லி அழுகிறா. பிள்ளைக்காக அழுகிறா, ஒரு காரியத்துக்காக அழுகிறான்னு வச்சுப்போம். அவள் அழுதுகிட்டு தேவாலயத்துக்கு வந்தா. புத்தி உள்ள ஸ்திரீ. அவள் என்ன பண்ணுறா பாருங்க. பிரச்சனை வந்ததுமே மற்றொரு இடத்துல போல, மற்றவங்களோட உட்காந்து எனக்கு துக்கமாக இருக்குன்னு ஷேர் பண்ணலை, இல்லைன்னா உட்காந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு எனக்கு இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நாள் முழுக்க அவள் டைமை வேஸ்ட் பண்ணலை. அவள் என்ன திரும்ப பண்ணா? தேவாலயத்துக்கு போன மாத்திரத்தில் அங்கே அவளுக்கு வார்த்தை வருகிறது. நீங்கள் ஒன்றை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்கள் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. என்ன பிரச்சனையானாலும் தேவாலயத்தில் தான் வார்த்தை. ஸோ அந்த இடத்துல தான் ஆண்டவர் பேசுவார். நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்தீங்கன்னா தான் கர்த்தர் பேசுவார். இந்த மனது குழம்புதே, இந்த மனது பயப்படுதே, இந்த மனசு தேவையில்லாமல் சுத்துதுன்னா நீங்கள் நேராக எங்கே வரணும் தெரியுமா? தேவனிடத்தில் தான் வரணும். இவன் வந்தா ஆண்டவர்கிட்ட சொன்னா, அந்த இடத்துல ஊழியக்காரர் சொல்லுகிறார், சமாதானத்தோட போமா. நீ எதுக்காக தேவாலயத்துக்கு வந்தியோ, மனம் நொந்து அழுதியோ, இன்னைக்கு சமாதானத்தோட போ. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டார். இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணிட்டா தெரியுமா? உடனே எழுந்தால், புறப்பட்டால், போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாகவே இல்லை. ஆமே. எங்கே ஒரு இடம். ஸோ தேவாலயம் தான் அவளுக்கு மனசு ரிலாக்ஸ் ஆச்சு. அந்த துக்கமான ஒரு சூழ்நிலை மாறினது. அவன் மறுபடியும் போய் சாப்பிட்டா. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ரிலாக்ஸாக இருங்க என் மனமே, ரிலாக்ஸாக இரு. தேவ சமூகத்தில் உன்னை அர்ப்பணி. தேவனோடு கூட கடந்து வா. என்ன குழப்பமாகட்டும், என்ன பெரிய பிரச்சனையாகட்டும், நமக்கு பெரிய பிரச்சனை, ஆண்டவருக்கு அது பிரச்சனையே இல்லை. தேவனுக்கு எல்லாமே தெரியும். உங்களை குறித்து முன்குறித்தவர் உங்களோடு இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ திட மனசாரு, ரிலாக்ஸாக இரு, நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு சமாதானத்தோட போங்க. உங்கள் வேலைகளை பாருங்க. மனக்குழப்பத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் நீங்க ஓரமா வச்சுட்டு, ஆண்டவரே உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன், நீர் பார்த்துக்கங்கன்னு சொல்லுங்க. நிச்சயமா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்போதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, அந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க கிருபை தருவீராக. தேவையில்லாத மன குழப்பங்கள், தேவையில்லாத டென்ஷன், ஆண்டவரே எதிர்காலத்தை குறித்த பயம் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். அந்த மனதை குழப்புகிற பிசாசை நிர்மூலமாக்குகிறேன். ராஜா, என் தேவன் என் பிள்ளைகளை பத்திரப்படுத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்டவரே, அவர்களை ஆண்டவரே நீர் பத்திரமாய் வழிநடத்தும்படியா இயேசு நாமத்தில் இந்த வேளையில முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவ ஆவியானவர் அவருடைய எதிர்கால திட்டங்கள் எல்லாம் ஆசீர்வதியும், தொடர்ந்து வழிநடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.